Yes, good evening. Good evening, friends. I'm Indra Guru Prasad from Sriram Computers. It's been a long time to meet you all. ஓகே ஓகே என்கிட்ட வந்து எல்லாரும் கேட்டிருந்தீங்க பார்ட் டைம் ஜாப் வேணும், பார்ட் டைம் ஜாப் வேணும், தட் டூ விதவுட் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ நாங்களே ஆஃபர் பண்ணுறோம் அதை பற்றின ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டிப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் அது. ஓகே, ஸோ உங்களுக்கு என்னென்ன அவுட்லைன் தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸை கால் பண்ணியும் நான் சொல்கிறேன். ஈவன் மெயில் ஐ கேன் சென்ட் யூ அண்ட் ஈவன் ஐ கேன் கம் த்ரூ ஓவர் த கூகுள் மீட் ஒரு ஜூம் மீட். நோ ப்ராப்ளம். ஸோ என்ன கிரிட், என்ன ப்ராடக்ட் கிரிட், என்ன பேசிக் ஃபீச்சருங்கிறது உங்களுக்கு வந்து இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ எங்கள் கம்பெனி வந்து ஸ்ரீராம் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது 19 ஸ்டார்ட் பண்ணோம். ஜஸ்ட் பேசிக்லி வந்து ஆன்லைனில் எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அது எப்படி ஆன்லைனில் என்னென்ன சைட்ஸ் இருக்குது, எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த கம்பெனி ஸ்டார்டட் கிவிங் ட்ரைனிங் ஆன் தோஸ் லெஜிபிள் வெப்சைட் ஃபார் லோயஸ்ட் காஸ்ட். அண்ட் நாங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா லோன் ப்ராடக்ட்ஸ்க்குமே நாங்கள் ஸ்டெப் இன் பண்ணோம். அண்ட் now it is grown up on given solution to the right investment along with the customer care facility. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன மெயினாக மைண்டில் வரும்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னா ஜஸ்ட் அதாவது அந்த ஏஜென்ட்ஸும் காண்டாக்டில் இருக்க மாட்டாங்க. அட் த சேம் டைம் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் நேராக போய் பேசுறதுக்கு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்காது. ஓகே, இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு மேஜரான ஒரு ப்ராப்ளம் இன் த சென்ஸ், ப்ராப்ளம் இல்லை, அவங்களுக்கு யோசிக்க வைக்கிற, அவங்கள ஜஸ்ட் ஃபுல் ஸ்டாப் பண்ணி யோசிக்க வைக்கிற ஒரே விஷயம் என்னென்னா, யாரை காண்டாக்ட் பண்ணுறது இன்கேஸ் எனிதிங் ஹேப்பன், எனி ட்ராபேக்ஸ் இந்த பிளான்ஸ் இல்லை சேஞ்ச் பண்ணணும், ஏதோ சம்திங் யூ நீட் டு டிஸ்கஸ் இன் பர்சன் அப்படின்னா அப்போ அந்த பர்சன் இருக்க மாட்டாங்க, அந்த ஏஜென்சி இருக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ நாங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் எஸ்பெஷலி கஸ்டமர் கேர் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் நேரில் வந்து பேசலாம், ஏஜென்ட்ஸும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி ஏஜென்ட்ஸ் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னா கூட உங்களுக்கு கஸ்டமர் கேர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதுதான் நாங்கள் மெயின் பண்ணுறோம். வி ஹேவ் க்ரோன் ஆன் கிவன் சொல்யூஷன் டு ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் அலாங் வித் கஸ்டமர் கேர் ஃபெசிலிட்டி. இப்போ எல்ஐசியில் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, பட் எல்ஐசியில் எக்கச்சக்கமான இது பெரிய கடல். எல்ஐசிங்கிறது பெரிய கடல், அதில் நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஸோ யார் எப்போ உள்ளே வருவாங்க, யார் எப்போ வெளில போவாங்க தெரியாது. பர்டிகுலர் பிளானை பற்றி பர்டிகுலர் பர்சன் கிட்ட பர்டிகுலர் ஆஃபீஸில் பேச முடியாது. இது வந்து நீங்கள் ஒத்துக்கலைனாலும் இதுதான் உண்மை. கரெக்டாக அதே மாதிரி ஃபெசிலிட்டி நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர்ஸில் இருக்குது. பட் அது நாங்கள் இல்லாமல் எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கஸ்டமர் கேர் ஃபெசிலிட்டி இருக்குது. வாக்கின் கஸ்டமர்ஸ், மெயின் ரீஜனல் மேனேஜர் வரைக்கும் வாக்கின் கஸ்டமர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் த செகண்ட் ஒன் நாங்கள் மேஜராக பார்க்கறது நாங்கள். ஸோ அண்ட் வந்து வி ஆர் ஆல்சோ டீலிங் வித் கிரிப்டோ கரன்சி பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னென்னா, இப்போது ஆல் ஓவர் வேர்ல்டு வைடில் இருக்கிற ஒரு இன்கம் ரைசிங் ப்ராடக்ட். அது இப்போ வேணால் உங்களுக்கு ஒரு தேவையில்லாத மாதிரி தோணும். ஆனால் அது ஒரு 20 இயர்ஸ் ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறம் அதோட ரேட் எங்கேயோ போக போகுது. அது வந்து உங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு எங்களால் கொடுக்க முடியும். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டெபாசிட். உங்களுக்கு எதனால் அது அக்ராஸ் த வேர்ல்ட் லெவல் அது இன்கம் ரைசிங் ப்ராடக்டில் வேர்ல்டு ஒன்னாக இருக்குங்கிறது எதனாலங்கிறது என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ தட்ஸ் கால் கிரிப்டோ கரன்சி. ஓகே, அண்ட் ரீசெண்டாக நாங்கள் ஜிஎஸ்டின்னு ஐடிஆர் ஃபைலிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கௌண்டிங், மேனுவல் அக்கௌண்டிங் ஆல்சோ வி ஆர் டூயிங் தட் பார்ட். அண்ட் பார்ட் டைம் ஜாப்ஸ் ஆல்சோ நாங்கள் ஆஃபர் பண்ணுறோம். லைஃபும் பேலன்ஸ்டாக கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எங்களோட கம்பெனி அது பண்ணிட்டுருக்கு. இட்ஸ் அ குட் என்ஜாயபிள் ஒர்க்கிங் மூமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் பார்த்தோன்னா, எதுக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகேவா, எதுக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஜென்யூன் கைடன்ஸ். யூ கேன் கால் மீ அட் எனி டைம், யூ கேன் டெக்ஸ்ட் மீ அட் எனி டைம். வென் ஐ saw your messages, immediately I will reply. ஸோ there's a free training and friendly environment. இது எதுலையுமே காம்ப்ரமைஸ் கிடையாது. In addition to this, there's a complete quality in the ஒர்க்கில் காம்ப்ரமைஸ், குவாலிட்டி ஆஃப் தி ஒர்க்கில் காம்ப்ரமைஸே கிடையாது. யாராக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் பிக்கப் அண்ட் த்ரோ இட் அவே, அவ்வளோதான். ஸோ இது நீங்களாக இருந்தாலும் சரி, நானாகவே இருந்தாலும் சரி, குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கில் காம்ப்ரமைஸே கிடையாது. ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தால் கூட யூ வில் பி த்ரோன் அவுட் ஆஃப் தி கம்பெனி. ரைட்டா? ஸோ பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்ன ரோல்ஸ் இருக்குது. ஓகே, சின்ன கம்பெனி தான், பட் என்னென்ன ரோல்ஸ் இருக்குது, இதுலேயும் வந்து நிறைய அப்கமிங் ரோல்ஸ் நாங்கள் ஆஃபர் பண்ணிருக்கோம். பட் இப்போ பிகினிங் லெவலில், பேசிக் லெவலில் ஒரு கிளைண்ட் கிட்ட எப்படி
ஃபஸ்ட்டு கிளைண்ட்டை வாங்குறது லீட் கலெக்டர்னு பேர் அவங்க பேர். தட் வில் பி கால்ட் அஸ் அசோசியேட் ஒன். The person has to collect the leads and forward to the company. ஓகேவா? ஆஃப்டர் ஃபில்டரிங் டூப்ளிகேட்ஸ், பிகாஸ் எங்ககிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் தி டீட்டெயில்ஸ் இருக்கு. எங்ககிட்ட லிஸ்ட் ஆஃப் தி கான்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கு. அதில் உங்கள் நம்பர் இருந்ததுனால் அந்த அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. புரிஞ்சுதா? ஸோ எங்ககிட்ட ஒரு லிஸ்ட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் இருக்கு. அதில் நீங்கள் கொடுக்குற அந்த டீல்ஸ், அந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா நாங்கள் அந்த அமௌண்ட்டை கவுண்ட் எடுத்துக்க மாட்டோம். அந்த பர்டிகுலர் நம்பர் லீடை கவுண்ட் எடுத்துக்க மாட்டோம். அப்படி ஃபில்டர் ஆகி ஆகி வரும்போது உங்களுக்கு என்ன பேலன்ஸ் லீட்ஸ் இருக்கும், அதுக்கு 0.50 ரேஷியோவில் உங்களுக்கு அமௌண்ட்டு இமீடியட்டாக பேமெண்ட் பண்ணப்படும். 5000 லீட்ஸ் இருக்குது. 5000 வேலிடான லீட்ஸ். எங்ககிட்ட அந்த லீடே கிடையாது. ஸோ டூப்ளிகேட் ஃபில்டரில் கூட அந்த 5000 லீட்ஸு எங்கேயுமே ஃபில்டர் ஆகலை. இட்ஸ் அ பர்ஃபெக்டான பக்காவான லீட்ஸ். அப்படின்னா 5000 லீட்ஸ்க்கு 0.50 மீன்ஸ் 2500 rupees யூ வில் பி பெய்ட் ஆஃப். இது வந்து ஒரு பார்ட் டைம் அமௌண்ட். ஸோ எவ்வளோ லீட்ஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அமௌண்ட் உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ நீங்கள் அதனால் 5000 லீட்ஸ் சேர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து 100 லீட்ஸ் இருந்ததா, ஓகே, ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதை ஃபில்டர் பண்ணி அதுக்கு உண்டான அமௌண்ட்டும் உங்களுக்கு கொடுக்கலாம். பட் 5000 எதுக்கு போட்டோம்னா, ஒரு அமௌண்ட், ஒரு டீசெண்டான அமௌண்ட் வரும்னா ஒரு கொஞ்சம் பஞ்சஸ் வந்தால் நல்லாயிருக்கும். அதனால் 5000 தான் வேணுங்கிற சொல்ல வரல. நீங்கள் 100 லீட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். ஓகே. அது வந்து அப் டு யூ. ஸோ நீங்கள் 2500 earn பண்ணுறதும் 100 rupees earn பண்ணுறதும் இட்ஸ் அப் டு யூ. திஸ் இஸ் ஒன் way of gaining the income from Shriram Computers where you don't have to pay any investment to gain it. ஓகேவா? அண்ட் பார்ட் டைம் ஜாப்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா பேசிக்காகவே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுவாங்க. அக்கௌண்ட் ஜாப், அட்மின் ஜாப், ஐடி ஜாப் இதெல்லாம் வந்து வரவே வராது. unless and until if the company is offering to allow you to work at home, it is available. நீங்களாக சர்ச் பண்ணும்போது நீங்கள் எங்கே வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் ஒரு 10 years இந்த ரிசர்ச் எடுத்துகிட்டு தான் இதில் வந்து உட்காந்துருக்கேன் நான். ஸோ நீங்களாக ரிசர்ச் பண்ணி பாருங்கள். எங்கேயுமே சேல்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். எந்த அட்மின், அக்கௌண்ட் ஜாப், ஐடி ஜாப் அவைலபிளாக இருக்காது. ஐடி ஜாப் மேபி கம்பெனி ஆஃபர் பண்ணால் அவங்க வீட்டிலேருந்தே பண்ணலாம். அக்கௌண்ட் ஜாப் obviously not at all possible. if the company is offering you can take it. பட் நீங்களாக சர்ச் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணி வாங்குறது எங்கேயுமே நடக்காது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை இப்பயே நீங்கள் ஒமிட் பண்ணிவிடுங்க. பிகாஸ் அது தேவையில்லாமல் உங்களை கொண்டு போய் ஒரு ஏமாற்றத்தில் தான் தள்ளும். பிகாஸ் நான் இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக நான் இதை பற்றி தான் சர்ச் பண்ணி எங்கெங்கே வெப்சைட்ஸ், எலிஜிபிள் வெப்சைட்ஸ் எப்படி ஏர்ன் பண்ண முடியும். நான் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே ஒரு வெப்சைட் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃபுல் டைம் ஜாபாகவே பாருங்கள். அங்கே வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அக்கௌண்ட் ஜாப், அட்மின் ஜாப், ஐடி ஜாப் சொல்லிட்டு ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மேபி ரெகுலரஸ் ட்ரை பண்ணால் நடக்காது ஒன்றும் கிடையாது. அந்த பேஸில் நீங்கள் அதில் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஆசைப்படுற மாதிரி அக்கௌண்ட் ஜாப், அட்மின் ஜாப், ஐடி ஜாப்ஸ்லாம் அந்த வெப்சைட்டில் கண்டிப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இங்கே வந்து சேல்ஸுங்கிறதுனால இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த மினிமம் அமௌண்ட். எப்போவுமே சேல்ஸ் வந்து லைட்டாக தான் ஸ்டார்ட் ஆகும். லைட்டாக ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் லைட்டாக அப்படியே சூடு பிடிக்க போய் அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபீச்சரில் போய் உட்காரும். ஸோ அது வரைக்கும் பொறுமை வேணும். சேல்ஸுக்கு பொறுமை வேணும், நிதானம் வேணும், ஜென்யூனஸ் வேணும், குவாலிட்டி வேணும். ஓகே. இதுதான் நீங்கள் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட். எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே. பொறுமை வேணும், நிதானம் வேணும், ஜென்யூனஸ் வேணும், குவாலிட்டி வேணும், ஹானஸ்ட் வேணும். ஓகே. இது 5த்துக்கும் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த 5த்துலேயும் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணீங்க அப்படின்னா definitely if I come to know anyway that you are not following these rules, definitely you will be thrown out of the company. because நான் கம்ப்ளீட்டாக நம்புறது என்னென்னா, நேர்மையாக இருந்து ஃபெயிலியர் ஆகும் பரவாயில்ல, பட் நேர்மை இல்லாமல் வர வெற்றி வேண்டாம். ஓகேவா? நேர்மை இல்லாமல் வர வெற்றி வேண்டாம். நேர்மை இல்லாமல் நீ ஃபெயில் ஆகும் பரவாயில்ல, திருப்பி ட்ரை பண்ணால் பாஸ் ஆக முடியும். திருப்பி ட்ரை பண்ணிட்டு 100% பாஸ் ஆக முடியும். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ அதனால் இந்த அசோசியேட் லெவல் 1 அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 100 rupees earn பண்ணுறதும் 2500 rupees earn பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்னென்ன அளவுக்கு பொறுமையாக, அதாவது எப்படி லீட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா, நிறைய நம்ம வெப்சைட்டில் பார்க்குறோம், ஜஸ்டெயிலில் பார்க்குறோம், எவ்வளோ ஆன்லைன் சைட்ஸ் இருக்குது, எவ்வளோ வந்து நாக்ரி, மான்ஸ்டர்,
வெப்சைட்ஸ் ஜாப் க்ரைஸ் வெப்சைட்ஸ் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ நீங்க ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி ஜஸ்ட் யார் யாருக்கெல்லாம் பார்ட் டைம் ஜாப் வேணுமோ அது கான்டாக்ட் நம்பர் ஜஸ்ட் எக்ஸெல்ல போட்டு எனக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா, நான் ஃபில்டர் பண்ணி என்னோட என்னோட லிஸ்ட்ல இல்லாததையா பார்த்து ஃபில்டர் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் எவ்வளோ கவுண்ட் நம்பர்ஸ் நீங்க அனுப்பிச்சிருக்கீங்களோ பார்த்து இம்மீடியட்டா நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன். இம்மீடியட்டா. இம்மீடியட் இன் த சென்ஸ் நான் செக் பண்ணேன் இம்மீடியட்டா. ஓகே. நீங்க அனுப்பிச்சது இம்மீடியட்டா பிகாஸ் நான் செக் பண்ணணும் இல்லையா? ஐ அம் நாட் ஒன்லி டூயிங் யுவர் ஜாப். ஸோ ஐ ஜஸ்ட் டூயிங் என் நம்பர் ஆஃப் ஜாப். ஸோ நான் ஒன்ஸ் செக் பண்ண உடனே நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பார்ட் டைம் ஜாப். இது வந்து டிப்பிக்கலி பார்ட் டைம் ஜாப் தான். இதுவே நீங்கள் ஃபுல்லாக ஆக்கிக்கணும்னா டெஃபினெட்லி ட்ரை பண்ணலாம். தட்ஸ் யுவர் விஷ். செகண்ட் ஒன் அசோசியேட் நம்பர் 2 அப்படின்னா டெலிகாலர். டெலிகாலர் என்ன பண்ணுவாங்கன்னா, லீட்ஸை வந்து பேசுவாங்க கஸ்டமர் கிட்ட. நாங்கள் சொன்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பற்றி ஒரு ஜஸ்ட் இன்ட்ரோ பண்ணி பேசுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் கஸ்டமர் கிட்ட டாக்குமெண்ட்டை வாங்குவாங்க. தேவைப்பட்டால் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஓகே இந்த கஸ்டமர் வந்து குட் இனஃப் கேன் பி லாகின் இந்த கேஸை லாகின் பண்ணலாம் அப்படின்னு இருக்கிற கஸ்டமர். கேன் பி அப்படிங்கிற கஸ்டமர் எதுக்கு அப்படின்னு சொல்லுன்னா, கேன் பின்னு எப்படி மென்ஷன் பண்ணுறேன்னா, சம்டைம்ஸ் லாகின் ஆகிற கிளைண்ட்ஸ் கூட ரிஜெக்ட் ஆகலாம். ஓகேவா? நமக்கு தெரியாமல் சில விஷயங்கள் உள்ள வந்து ஆப்ரேஷன் டீமுக்கு தெரியும். அதனால நமக்கு லாகின் பண்ணும்போது மேக்ஸிமம் அந்த ஃபில்டர்லாம் எடுத்து இது கேஸ் அப்ரூவ் ஆகுமா அப்ரூவ் ஆகாதா அப்படிங்கிறது பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் இருக்கோம். நாங்களும் அதுக்கு தான் இருக்கோம். ஓகே. நீங்கள் ஜஸ்ட் அதை கால் பண்ணி டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணி தேவைப்பட்டதுன்னு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவது உங்கள் வேலை முடிஞ்சுது. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கணும் அப்படின்னா பர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸிங்க்கு பர் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் அப்பாயின்மெண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் அடுத்த அடுத்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் போயிடலாம். ஸோ அப்படி பண்ணும்போது அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் பண்ண ஒர்க்கோட அமௌண்ட் வந்து ₹200. அமௌண்ட்டு கம்மியாக இருக்கிறதுன்னு பார்க்காதீங்க. இது ஜஸ்ட் பார்ட் டைம் அப்படிங்கிறதுனால பர் அப்பாயின்மெண்ட் பர் டாக்குமெண்ட் கலெக்ஷனுக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் நான். அதாவது வேலிடான கஸ்டமர் நம்ம சைட்லேருந்து வேலிடான கஸ்டமர் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ்டட் அண்ட் டாக்குமெண்ட் கலெக்டட் டாக்குமெண்ட் எல்லாம் நல்லா இருக்குது. இது வந்து லாகின் பண்ணால் போகும். 60% போகும். 40% டவுட் தான். எப்போவுமே எந்த கேஸும் நீங்கள் எடுத்தாலும் 40% டவுட்டில் தான் வைக்கணும். ஏன்னா நமக்கு தெரியாத இன்ஃபர்மேஷன் உள்ள ஆப்ரேஷனுக்கு போகும்போது கண்டிப்பாக அவங்க கண்டுக்க மாட்டோம். அதனால 40% இஸ் டவுட்ஃபுல், 60% இஸ் கான்ஃபிடென்ட். ஸோ அந்த மாதிரி கேசஸ்க்கு உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இமீடியட்டாக உங்கள் பே அவுட் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண பே அவுட்டே எடுத்துக்கலாம். நீங்கள் ₹200 பர் கேசஸ். ஓகே. அண்ட் செகண்ட் சாய்ஸ் இல்லை மேம் நமக்கு லாகின் பண்ணுங்க பார்க்கலாம் என்ன வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு தைரியமாக இறங்குனீங்கன்னா, ஸோ லாகின் பண்ணி ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ₹200 வராது. இன்கேஸ் அப்ரூவ் ஆச்சுன்னா அவங்க என்ன அமௌண்ட்டுக்கு அப்ரூவ் ஆகிருக்கோ அதில் சம் பர்சன்டேஜ் அமௌண்ட் ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரேஷியோ அமௌண்ட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க ஆஸ் அ இன்கம்மா. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே 0.20 ஃபார் ஹோம் லோன் ப்ராடக்ட். வந்து 0.20 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஸோ பர் லேக்குக்கு 0.20 நீங்கள் கெயின் பண்ண முடியும் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா. ஸோ ஹோம் லோன் ப்ராடக்ட் அப்படின்னு வரும்போது நியர்லி கண்டிப்பாக ஒரு லட்சக்கணக்கு தான் போகும். மினிமம் 10 lakhs வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் 10 lakhs வச்சுக்கோங்க. அப்போது 10 lakhsக்கு 0.20 அப்படின்னா ₹2,000 அப்ரூவ் ஆன பிறகு உங்களுக்கு கிடைக்கும். புரியுதா? ஸோ அந்த ரிஸ்க் நீங்கள் தான் எடுக்கணும். ஸோ நீங்கள் ₹200 கொடுத்துங்க மேடம் நான் இப்போ அடுத்த கேஸ்க்கு போகிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறது உங்கள் விருப்பம். இல்லை ரிஸ்க் எடுக்கிறேன் நான் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். எனக்கு இந்த கேஸில் கான்ஃபிடென்ட் இருக்குது, இந்த கேஸ் கண்டிப்பாக போகும், கஸ்டமர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார், அவர் எந்த தப்பும் பண்ணலை, எந்த பண்ணியிருக்க மாட்டார், எனக்கு ஸ்ட்ராங்காக தெரியும் எனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுத்தீங்கன்னா ஸோ ₹2,000 யூ வில் கெயின். பட் ரிமெம்பர் ரிஜெக்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு ₹200 போயிடும். அது உங்களுக்கு டாஸ்க்கு. எதுக்கு இந்த டாஸ்க் கொடுக்குறோன்னா எந்த லெவலில் நீங்கள் கஸ்டமரை கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கிறது செக் பண்ண மட்டும்தான். வேறு எதுவும் கிடையாது. பிகாஸ் ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதுல ஒரு யூஸுமே கிடையாது. ஓகே. எல்லாத்துக்குமே ஒரு சேலஞ்ச் இருக்கணும். எல்லா வேலை பண்ணுறதுக்கும் ஒரு சேலஞ்ச் இருக்கணும். அந்த சேலஞ்ச் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபயர் இருக்கும் உள்ள. அந்த ஃபயர் இருந்தால் மட்டும்தான் சேல்ஸ் நடக்கும். சேல்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி நான் நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும் சொல்லணும். அதே மாதிரி அந்த ஃபயரும் வேணும், அந்த சேலஞ்சிங் கெப்பாசிட்டியும் வேணும். புரியுதா?
அந்த சேலஞ்சிங் கெப்பாசிட்டி இல்லன்னா, ஃபயர் இருக்காது. ஃபயர் இல்லன்னா, சேல்ஸ் நடக்காது. அப்ப அந்த டைம்ல நீங்க நிதானமா இருந்தும், பொறுமையா இருந்தும் என்ன யூஸு? யூஸே கிடையாது இல்லையா? அதனால தான் இந்த டாஸ்க்க இந்த செக்டர்ல வச்சிருக்கோம் நாங்க. ஸோ இது வந்து இதுவும் அப் டூ யூ தான். இதுவும் சாய்ஸ் உங்ககிட்ட தான். இதுவும் சாய்ஸ் நீங்க வந்து ₹200 வாங்கிட்டு நீங்க அடுத்த கேஸ்க்கு அடுத்த அப்பாயின்ட்மென்ட் எடுத்துக்க போயிடலாம் நீங்க. மத்தபடி அந்த பர்ட்டிகுலர் கேஸ்க்கு நீங்க எந்த எந்த கவலையும் பட தேவையில்ல. பிகாஸ் அது எனி ஃபர்தர் டாக்குமெண்ட்ஸ் எது வேணும்னாலும் நாங்களே கஸ்டமருக்கு கால் பண்ணிட்டு, அந்த டாக்குமெண்ட்ஸ் நாங்க வாங்கி வெரிஃபை பண்ணி ஃபர்தர் ஸ்டெப்ஸ்ல நாங்களே எங்க டீம் யூஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. மேனேஜர்ஸ், பேங்க் மேனேஜர்ஸ் நாங்க நாங்க ஃபார்வர்ட் பண்ணிப்போம். ஸோ அது வந்து உங்களுக்கு கவலை வேண்டாம். ஓகே. நீங்க ₹200 வாங்கிட்டு அடுத்த கேஸ்க்கு போயிடலாம். இந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிதிங் வி வில் பி கனெக்டிங் யூ வித் த கஸ்டமர். உங்கள கனெக்ட் பண்ணுவோம். நீங்க தான் வந்து ஒண்ணு வாங்கி குடுக்குற மாரி இருக்கும். ஸோ யூ வில் பி ஆன் த கம்ப்ளீட் ப்ராஜெக்ட். கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் நீங்க ஃபுல்லா கூடவே இருப்பீங்க. ஸோ டிஸ்பர்சல் ஆகுற வரைக்கும் கூடவே இருப்பீங்க. டிஸ்பர்சல் ஆகி அமௌண்ட் எங்க அக்கவுண்ட்க்கு வந்த உடனே உங்களோட அமௌண்ட் உங்க அக்கவுண்ட்க்கு வந்துரும். ஓகே. ஸோ திஸ் இஸ் த டாஸ்க் we have offered for you. ஸோ இதுவும் நீங்க தான் யோசிக்கணும். ஓகே. அண்ட் தேர்ட் ஒன் கம்ப்ளைண்ட்ஸ் ஹேண்ட்லிங். ஐம் சாரி. இது வந்து ஆம், ரொம்ப ரொம்ப அ ம் துல்லியமா பார்க்க வேண்டிய விஷயம். பிகாஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஹேண்ட்லிங் அது எவ்வளோக்கு எவ்வளோ பியூரிஃபைடா இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ கம்பெனி வந்து குரோத்துக்கு போகும். அதனால இப்போதைக்கு அந்த ஹோல்டிங்ஸ் வந்து நாங்க அது குடுக்குறதில்ல. வெளிய அவுட்சைடர்ஸ்க்கு குடுக்குறதில்ல. நாங்க தான் பார்க்குறோம். ஸோ கஸ்டமர் கேரும், கம்ப்ளைண்ட்ஸ் ஹேண்ட்லிங்கும் நாங்க தான் பார்க்குறோம். பிகாஸ் அது 2ஆல மட்டும் தான் கம்பெனி வந்து குரோத் ஆகுதா, கீழ போகுதா அப்படிங்கிறது அ வெளில வரும். அதனால அந்த 2 மட்டும் we are not offering for the outsiders. So I'm sorry. So that's it. So that's about it. So any doubts you can call me. So customer care இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இந்த பிசினஸ் மட்டும் இல்ல. இது மட்டும் இல்ல. இங்க வந்து ஆதார் கார்ட் சர்வீசஸ், ஓகே. ஆதார் கார்ட் சர்வீசஸ் பண்றோம். ஏதாவது அக்கவுண்டிங் வேலை அதுவும் பண்றோம். ஸோ திஸ் இஸ் மை கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். யூ கேன் கால் மீ அட் எனி டைம். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் டைம் ஜாப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அட்மின் ஜாப், அக்கவுண்ட்ஸ் ஜாப் தான் எடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐ எம் வெரி சாரி. யூ கேன் டிஸ்கனெக்ட் மீ ரைட் நவ். யூ கேன் டெஃபினெட்லி டிஸ்கனெக்ட் மீ ரைட் நவ். நோ ப்ராப்ளம் அட் ஆல். பட் நான் இன்கம் ஏர்ன் பண்ணணும் மேடம். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னால கண்டிப்பா நிதானமா, பொறுமையா இருக்க முடியும். சேல்ஸ்ல ஃபயரா, கன்டினியூஸா, ரிகரஸா ஒர்க் பண்ண முடியும். எனக்கு இன்கம் வேணும் கண்டிப்பா. அப்படின்னு இருக்கிறவங்க மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க. நான் ஃபர்தர் என்ன ப்ராசஸ் பண்ணணுங்கிறது நான் உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே. ஸோ எனிவே தேங்க்ஸ் ஃபார் கான்டாக்டிங் மீ. என்னோட வார்த்தையை நம்பி இவ்வளோ பேர் கான்டாக்ட் பண்ணியிருக்கீங்க. நான் உங்க ஒவ்வொருத்தருக்கா நான் பேசுறேன். ஒவ்வொருத்தருக்கும் நான் தனியா கால் பண்ணி பேசுறேன். ஸோ மீன்வைல் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வெப்சைட் சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வெப்சைட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா, யூ வில் கெட் ஃபுல் டைம் ஜாப் இட்செல்ஃப். அதில ஃபுல் டைம் ஜாப்பும் பண்றாங்க எல்லாமே. ஓகேவா? ஸோ பாருங்க. ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு சொல்லுங்க. தேங்க் யூ கைஸ். தேங்க் யூ.